Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம கல்யாண வீடுகள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே சுவையில காளான் பிரியாணி நம்ம வீட்லயே ரொம்ப சிம்பிளான முறையில அதே சமயத்துல ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம காளான் பிரியாணி செய்யறதுக்காக காளான் எடுத்துக்கலாங்க. அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு நமக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 5-6 துண்டுக்கு நம்ம இஞ்சியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே பூண்டு ஒரு 5-6 பல் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு நான் சேர்த்திருக்கேங்க. 3 கிராம்பு, பட்டை 3 துண்டு சேர்த்திருக்கிறேன். இது கூடவே சோம்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. நம்ம காரத்துக்கு எவ்வளவு பச்சை மிளகாய் வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கலாங்க. 2 நான் இன்னைக்கு சேர்த்துருக்கிறேன். கரெக்டா இருக்கும் எனக்கு. அடுத்துதான் மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு, கூடவே புதினா தலையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு லைட்டா மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்துதான் அடுப்புல ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பிரியாணி நம்ம வீட்டுல செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம இதே மாதிரி தாங்க பிரியாணி செய்வோம். அந்த அளவுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க இந்த காளான் பிரியாணி. இப்ப எண்ணெய் நெய் ரெண்டுமே சூடாகட்டுங்க. அது வரை வெயிட் பண்ணலாம். சூடானதுக்கு அப்புறமா அதுல ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை சேர்த்துட்டு கிராம்பு 2 சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 2 ஏலக்காயும் நம்ம சேர்த்தாச்சு. அடுத்துதான் சோம்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இது நல்லா வதங்கி கிடைக்கட்டும். இந்த காளான் பிரியாணி செய்யறது ரொம்பவே சுலபங்க. ஆனா நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா நமக்கு கல்யாண வீடுகள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லயே இருக்குங்க. இப்ப நான் 2 பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நமக்கு பிரியாணி செய்யும் போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆகணுங்க. அப்பதான் நமக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா கிடைக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கிடைக்கட்டும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்ப நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் எல்லாம் பாருங்க அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறிடுச்சு. அடுத்துதான் நல்லா பழுத்த தக்காளி பழமா மீடியம் சைஸ்ல 2 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்தாச்சு. அதையும் நல்லா இப்ப வதக்கி விடலாங்க. நம்ம சிக்கன் மட்டன் எல்லாம் ஒரு சில சமயத்துல சாப்பிட முடியாம இருக்கும். அந்த சமயத்துல எல்லாம் இந்த மாதிரி காளான் பிரியாணி செஞ்சோம்னா நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிடுற மாதிரி அதே சுவையில தாங்க இருக்கும். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. நீங்க இப்படி காளான் பிரியாணி செய்யும் போது நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு 4-5 வீடு தள்ளி கூட அவ்வளவு ஒரு அற்புதமான மனம் கிடைக்குங்க. ரொம்ப சூப்பரான ஸ்மெல் வரும். இப்ப பாருங்க பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்ப நம்ம தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாங்க. இது கூட நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுலாங்க. அடுப்பை நீ சிம்ல வச்சுக்கலாங்க. சிம்ல வச்சுட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. இப்ப பாருங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற காளான உள்ள சேர்த்துக்கலாம். காளான உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற மசாலா பேஸ்ட் மசாலா எல்லாமே இந்த காளான்ல நல்லா படணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காளான் பிரியாணினாலே எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்குங்க. நீங்க இதே மாதிரியே வீட்டுல செஞ்சீங்கன்னா எல்லாருமே இன்னும் ரொம்பவே விரும்புவாங்க. இப்ப பாருங்க ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு.
இப்போ அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. நம்ம தயிர் சேர்க்கும் போது அடுப்பை சிம்ல வச்சுட்டு தான் சேர்க்கணும். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. விட்டோம்னா வந்துட்டு இப்போ பாருங்க நமக்கு எண்ணெய் எல்லாம் வந்து பிரிஞ்சு ரொம்ப நல்லா வருங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சிருக்குது பாருங்க, நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம சேர்த்திருக்க மசாலாஸ் எல்லாம் வந்துட்டு இந்த காளான்ல வந்து நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததா இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாங்க. நம்ம ஊற வச்ச இருக்க நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு 3 டம்ளர் அரிசியை ஊற வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு 3 டம்ளர் அரிசி சேர்த்துருக்காங்காட்டி 6 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நம்ம கல்யாண வீடுகள்ல மாதிரி செய்யற மாதிரி நமக்கு காளான் பிரியாணி வரலையே அப்படின்னு நம்ம வீட்டுல பல டைம் நினைச்சிருக்கோங்க. இந்த டைம் இந்த மாதிரி நீங்க இப்ப செஞ்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்துடும். நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல சாப்பிடுற மாதிரி அதே டேஸ்ட் வரும். மேலால வந்துட்டு கொஞ்சமா மல்லித்தலை புதினா தலை தூவி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறோம். உப்பு பத்தலைனா வந்துட்டு நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 2 விசில் மட்டும் வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க 2 விசில் வந்துருச்சு. ரொம்ப அருமையான கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரியே அவ்வளோ சூப்பரான காளான் பிரியாணி நம்ம வீட்லயே குக்கர்லயே எளிமையான முறையில் இப்போ ரெடி பண்ணியாச்சுங்க. ரொம்ப அருமையான ஸ்மெல் வருதுங்க. எப்படா எடுத்து சாப்பிடுவோன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வீட்லயும் மறக்காம இந்த காளான் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.